இங்கே ஒருத்தன் பாம ஆபத்தானதாக மாத்துறதுக்காக அதை சுற்றி நிறைய ஆணிகளையும் ஸ்க்ரூவையும் போட்டு வைக்கிறான். அதுக்கப்புறமா பார்சலாக திறந்த உடனே வெடிக்கிற மாதிரி அதில் கேர்ஃபுல்லாக ஒரு பின்னை செட் பண்ணி வைக்கிறான். அதை சேஃபாக பேக் பண்ணி கொரியர் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சிடுறான். அங்கே இருந்தவங்களும் அது ஒழுங்காக செக் பண்ணாமல் அதில் இருந்து வர சத்தத்தை வச்சு அதில் வேல்யூபிளான மெட்டல் ஐட்டம்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க அதை ஸ்கேன் பண்ணிட்டு டிரான்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா டெலிவரி பர்சன் அதில் இருக்கிற அட்ரஸ் வந்து அதை டெலிவரி பண்ணுறான். அங்கே இருந்த லேடியும் அதை வேகமாக ஓப்பன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறா. பார்த்தா அடுத்த நிமிஷமே பாம் ட்ரிக்கர் ஆகி அந்த இடமே பிளாஸ்ட் ஆயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்வாட் டீம் வந்து பாக்குறப்ப அங்க இருந்த 10 பேரு கிட்ட இறந்து போயிருப்பாங்க. ஸோ ஸ்வாட் டீம் வந்து அதை தீவிர தாக்குதல்னு நினைச்சிருப்பாங்க. அதே நேரத்துல டெலிவரி பர்சன் சின்ன அடியோட தப்பிச்சிருப்பான். ஸோ ஸ்வாட் டீம் அந்த பார்சலோட ஷிப்பிங் அட்ரஸை வாங்கிட்டு வேகமா அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. பார்த்தா அங்க இருந்தவனுமே எதுவுமே தெரியாம ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து 2 பெரிய கம்பெனிக்கு 2 பார்சலை அனுப்ப சொல்லுவான். அதை கேட்ட உடனே ஸ்வாட் டீம்ல இருந்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவன் சொன்னதை வச்சு பார்த்தா அந்த ஸ்ட்ரேஞ்சர் அதே மாதிரி இன்னொரு பார்சலை அனுப்பி வச்சிருக்கான். அவங்க அந்த ஸ்ட்ரேஞ்சர் யாருங்கிறத விட்டுட்டு வேகமா அது பிளாஸ்ட தடுக்கிறதுக்காக கிளம்புறாங்க. பார்த்தா அந்த 2வது பார்சல் ஆல்ரெடி அவன் அனுப்பின அட்ரஸுக்கு வந்திருக்கும். அப்ப பார்த்தா லேடி ரெஸ்ட் ரூம் போறதா சொல்லிட்டு அவன் பையனை அந்த பார்சல் ஓபன் பண்ண சொல்லிட்டு கிளம்புறா. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு வேகமா வந்திருந்த ஸ்வாட் டீம் அந்த லேடியோட கால் பண்ண சொல்றாங்க. ஆனா அந்த லேடி அவ போனை அங்கேயே வச்சு டேபிள்லேயே வச்சுட்டு போயிருப்பா. லக்லி அந்த பையனோட பார்சல் ஓபன் பண்றதுக்குள்ளேயே ஸ்வாட் டீம் அங்க வந்துடுறாங்க. இப்ப ஸ்வாட் டீமோட கேப்டன் எதுவும் சொல்றதுக்கு நேரம் இல்லைன்னு அந்த பார்சலை பொறுமையா கீழே வைக்க சொல்றான். இதுல பிரச்சனை என்னன்னா அது ஸ்லிப் ஆயிட்டா வெடிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. நல்ல வேலையா அந்த பையன் எந்த பிரச்சனையும் இல்லாம அதை கீழே வச்சுட்டான். அதே நேரத்துல லேடி ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்து வெளியே கேப்டன் அவங்கள வேகமா அங்கிருந்து கிளம்ப சொல்றான். அதுக்கப்புறமா ஸ்வாட் டீம்ல இருந்தவங்க அந்த பார்சலை ஒரு ரோபோ வெஹிக்கிளை வச்சு வெளியே கொண்டு வராங்க. ஏன்னா அது பில்டிங் சிட்டில நடுவில் இருக்கிறதுனால இந்த இடத்துல வச்சு டெஸ்ட்